சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கம் முன்பாக வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் வணிகர் சங்க பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கம் முன்பாக வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவரையும் நிர்வாகிகளும், அதேபோன்று தென் சென்னை மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும், தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் நிர்வாகிகளையும், தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தல்களை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறார்கள். அரிசி, உப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான GST-யை ரத்து செய்யவும் வலியுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது உயர்வை திரும்ப பொருட்களுக்கும் என்ற பெயரில் கைப்பற்றும் நகைகளுக்கும் ரசீது கொடு, காவல்துறையே ரசீது கொடு, வஞ்சிக்காதே மத்திய மாநில அரசுகளே சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கம் முன்பாக வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மின் கட்டண உயர்வினை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி. முறையினை அமல்படுத்து, ரத்து செய், தமிழக அரசை ரத்து செய், அநியாய சொத்து வரி உயர்வை ரத்து செய், தமிழக அரசு முறைப்படுத்து அதிகாரிகளின் அநியாய பறிப்பை முறைப்படுத்து தமிழக அரசு GST மிஸ்மேட்சிங் என்ற பெயரில் வணிகருக்கு எந்த தகவலும் வங்கி கணக்கை முடக்கி பணம் பறிப்பதை முறைப்படுத்து, கொண்டு வா டீசல் விற்பனையை GST வரம்புக்குள் கொண்டு வா, ரசீது கொடு, அதிகாரியிடம் கைப்பற்றும் பீடி சிகரெட் பொருட்களுக்கும் திருச்சி நகை என்ற பெயரில் வணிகரிடம் கைப்பற்றும் நகைகளுக்கும் ரசீது கொடு.